ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து துணியெல்லாம் ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு பவுடர் போட்டு ஊற வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சுட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் முடிச்சுட்டு வந்து துவைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே துணியும் ஊறி இருக்கும். அதனால அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே துணியெல்லாம் ஊற வச்சுட்டு அப்படியே கிச்சன் வந்தாச்சு. கிச்சனில் வந்து சமைச்ச அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த கேஸு, கவுண்டர் டாப்பு இதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரொம்ப துடைக்க வேணாம், லைட்டாக தொடச்சி விட்டாவே போதும். அதுக்கப்புறமேட்டுக்கா காலைல சமைச்ச பாத்திரம், அதுக்கப்புறமேட்டுக்கா சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே எங்கள் சிங்க்ல இருந்துச்சு. அதையும் கழுவி எடுத்து வச்சுட்டு, மறுபடியும் அந்த துணியை ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அதை போய் துவைச்சி எடுத்து வச்சுட்டா ஒரு வேலை முடியும்னு சொல்லிட்டு நல்லா போட்டு துவைச்சிட்டு இருந்தேன். நான் துணி உரிச்ச நேரமோ என்னமோ தெரியல, வெயிலே அடிக்கல. நான் கூட மழை வருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்ல வாஷிங் மிஷின்லாம் இல்ல. கையால தான் துவைக்கணும். அதனால மோஸ்ட்லி நான் தினமுமே துவைச்சிருவேன். ஒரு ஒரு செட் இருக்கும்போதே. லாஸ்ட் 2 டேஸா துணியே துவைக்கல. அதனால தான் துணி சேர்ந்து போச்சு. சாட்டர்டே, சண்டே மட்டும் துவைக்க மாட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்ல இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் அவ்வளோ ஸ்கிப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஃபைனலா எல்லா துணியும் துவைச்சு காய போட்டாச்சு. அவ்வளோதான், இதோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் போய் ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மினி விலாகில் பார்க்கலாம். டாடா பாய்.